பத்மநாபசாமி கோயிலை பற்றி நீங்கள் முன்னரே கேள்விப்பட்டிருக்கலாம். அதன் கட்டுமானம், வரலாறு, பொக்கிஷம் என பெரும்பாலானவை நமக்கு பரிச்சயமானவைதான். கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோவில். இதுவரை கோவிலில் உள்ள ரகசிய அறைகள் 5இல் 3 மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்த தங்கம், வெள்ளி, வைர வைடூரிய நகைகளின் மதிப்புகள் கணக்கிடப்பட்ட போது அதன் மொத்த மதிப்பு அனைவரையும் திக்குமுக்காடச் செய்தது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருள்கள் ஒரு கோயிலில் முடங்கியுள்ளது வெளியே தெரிய வந்ததும் பல்வேறு தரப்பினர் இதை நாட்டுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும், சிலர் இது மன்னர் சொத்து, கோயிலுக்கு மட்டுமே சொந்தம் எனவும் கூறி வந்தார்கள். அப்போதுதான் இந்த அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின. அதாவது கடைசி அறையில் கிடைக்கப் போகும் மொத்த மதிப்பு இந்த 4 அறைகளிலும் கிடைக்கும் மதிப்பை விட மிகவும் அதிகமானது என்பதுதான். இந்த கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள விஷ்ணு சிலையானது தூங்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒரு கருத்து உண்டு. அதாவது அந்த சிலை விஷ்ணு பார்க்கடலில் அமைந்திருப்பதை போன்று இருக்கிறது. இந்த கோயிலானது உடை விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடாக இருக்கும். வேட்டி சட்டைகள், புடவை, தாவணிகள் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடு உண்டு. இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் இன்னும் பல மர்மங்கள் நிறைந்துள்ளன. இந்த பத்மநாப சுவாமி கோவிலானது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாகும். இது திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினரால் இன்று வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே மலையாளிகளா இல்லை தமிழர்களா என்ற சந்தேகம் இன்று வரை இருந்து வருகிறது. சிலர் திருவிதாங்கூர் மன்னர்கள் சேரர்கள் எனவும் குலசேகர ஆழ்வாரின் வழித்தோன்றல்கள் எனவும் கூறுகின்றார்கள். இருப்பினும் தற்போதைய மன்னர் குடும்பத்தினர் கேரள தமிழ் கலந்த முறையை தான் பின்பற்றுகிறார்கள். இந்த கோயிலின் சிலை 12,000 சாலிகிராமம் கொண்டு செய்யப்பட்டுள்ளது. அதன் சக்தி அளவில்லாதது. நம்மை பொறுத்தவரை சாலிகிராமம் என்ற சொல்லானது சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியாகத்தான் பரிச்சயம். ஆனால் உண்மையில் சாலிகிராமம் என்பது கண்டகி நதியில் கிடைக்கப்பெறும் ஒரு வகை கூழாங்கல் போன்றது. இந்த கல்லானது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். விஷ்ணு இந்த கற்களில்தான் தன் சக்கரத்தையும் சங்கின் வடிவத்தையும் வரைவதாக ஐதீகம். சாம்பர் பி என அழைக்கப்படும் மர்ம அறை மற்ற அறைகளை போலில்லாது பத்மநாப சுவாமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. மற்ற அறைகளிலெல்லாம் என்ன இருக்கிறது என்று மதிப்பிடப்பட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மதிப்புடைய பொருள்கள் இருக்கின்றன என கண்டறிந்தவர்களால் ஏன் இந்த மர்ம அறையை மட்டும் திறக்க முடியவில்லை என்ற சந்தேகம் இன்று வரை நீடித்து வருகிறது. இதுவரை திறக்கப்பட்ட அறைகளில் 500 கிலோ நகைகள், 18 அடி உயர பை ஒன்றில் முழுவதும் தங்க நாணயங்கள் என பிரமிக்க வைத்துள்ளது. இதைவிட 5 மடங்கு அதிகமாக இருப்பதாக கூறப்படும் மர்ம அறை திறக்கப்படாததன் மர்மம் என்ன என்று தெரியுமா? இந்த மர்ம அறை திறக்கப்பட்டால் உலகம் அழியும் என பத்மநாபசாமியின் பக்தர்கள் திடகாத்திரமாக நம்புகிறார்கள். இதனால் தான் திறக்க மறுக்கின்றனர் எனவும் கூறப்படுகிறது. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்களாக சொல்லுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.